ஹாய் மெட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு 2024 ரிலீஸ் ஆன லோலோ அண்ட் த கிட் அப்படிங்கிற ஒரு செம்ம ஃபீல் குட்டான படத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான கப்பலை தான் காட்டுறாங்க. இவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு வயசான தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்புறம் இது இவரோட பேரன் கிட். ரெண்டு பேருக்கும் தங்குறதுக்குன்னு ஒரு வீடு கூட இல்ல போல. அதனாலதான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறாங்க. இந்த கப்பல் இருக்காங்களே, இவங்க நம்ம கிட்ட பார்க்கவும் என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம். அதுவும் இந்த லேடி நைட்டு ஃபுல்லா தூங்காம ஜன்னல் வழியா நம்ம கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இவங்க கையாலே சமைச்சு கிட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் இந்த குட்டி பையன் எவ்வளவு அழகா தேங்க்ஸ் சொல்றான்னு பாருங்க. ஐயா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்பவுமே இங்க எப்படி ரோட்ல தான் தங்குவீங்களா? ஏன் மேடம் கேக்குறீங்க? நாங்க இங்க தங்க கூடாதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க, நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியே மழை பனின்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, அதனாலதான் கேட்டோம். நீங்க வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்கல, நம்ம அங்க போயிட்டு ரிலாக்ஸா பேசலாம் அப்படின்னு கூப்பிட இவங்களும் உள்ள வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ கிட் இவங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கவும் இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா சார், எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்தைய பிறக்கல. நாங்களும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணோம். பட் என்னன்னு தெரியல, கடவுள் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. உங்ககிட்ட நாங்க ஒண்ணு கேட்டா தப்படுத்துக்க மாட்டீங்களே, நாங்க வேணும்னா உங்க பேரனை தத்தெடுத்துக்குவா அப்படின்னு கேட்கவும் இவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம தாத்தாக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன்னா அது நம்ம கிட் மட்டும்தான். இப்ப அவனை தத்தெடுக்க சொல்லி கேட்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் திருதிருன்னு முழிக்கிறாரு. நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுது, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கிட்ட நாங்க பெத்த புள்ள மாதிரி நல்லா பாசமா பாத்துக்கிறோம், கண்டிப்பா அவனோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பேரனை இவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போ இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரு நம்ம தாத்தா கையில செலவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கவும், எதுக்காக இந்த பணம்? என் பேரனை உங்ககிட்ட கொடுத்ததுக்கா? ஐயோ சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் செலவுக்கு பணம் தேவைப்படுதுல, சோ இதை ஒரு அன்பளிப்பா ஏத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவர் அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. தாத்தா இவனை விட்டுட்டு அங்க இருந்து போறதை பார்த்தது இவன் குடுகுடுன்னு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சு, தாத்தா என்னை விட்டுட்டு போகாதீங்க தாத்தா, பிளீஸ் நானும் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாவம் கதறி கதறியால தாத்தாக்கும் வேற வழி தெரியல. நம்ம கூட இருந்தா இவன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவான், சோ இங்க இருக்கிறதா இவன் ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேரனை விட்டு பிரிய மனசு இல்லாம அழுதுகிட்டு இங்க இருந்து போயிடுறாரு. பையனை ஒரு வழியா சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இவங்களும் போய் தூங்க, நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவன் நைஸா எந்திரிச்சு வீட்டுல இருக்கிற 2-3 பொருளை ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே போறான். இவன் எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் அங்க வருவான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம தாத்தா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ தாத்தா, எங்க இருக்க? சீக்கிரமா இதை புடி, ரொம்ப வெயிட்டா இருக்குது, யாராவது நம்மள பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 2 பேர் அந்த இடத்துல இருந்தே ஓடி போயிடுறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரோட வேலையே இந்த மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியை எமோஷனலா ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் பொருள் அப்படின்னு திருடிட்டு போறதா இவங்களோட வழக்கமே. இங்க இருந்து அடிச்சுட்டு போன பொருள் எல்லாத்தையும் பணமா மாத்தணும்ல, அதனால இவங்க எப்பவும் போகிற பான் ஷாப்புக்கு போய் கொடுக்க அந்த கடையோட ஓனர் ரொம்பவே கம்மியா தான் பணத்தை கொடுக்கறான். என்னது இது, வெறும் 10,000 மட்டும் கொடுக்கற? இதை ஆட்டை போட்டுட்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒழுங்கு மரியாதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடு. ஐயோ தாத்தா, நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நீங்க எடுத்துட்டு வந்த அந்த பொருள் எல்லாத்துக்கும் மார்க்கெட்ல பெருசா மதிப்பே கிடையாது. சரி இந்தாங்க, உங்களுக்காக 12,000 ரூபாய் தரேன், இதுதான் ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க தாத்தாவை அதை வாங்கிட்டு அமைதியா கிளம்புறாரு. அப்ப அந்த குட்டி பையன் கிட்ட இருக்கால, இவன் அங்க இருக்கிற ஒரு பொருளை ரொம்ப நேரமா குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு அதை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப கை நிறைய பணம் வந்துருச்சுல, சோ 2 பேரும் புது ட்ரெஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தீம் பார்க்கு போய் ஜாலியா விளையாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் பாட்டு பாடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. சோ இந்த ஸ்கிரீன்ல லிரிக்ஸை ஓட விட்டு கரெக்டா அந்த மியூசிக் ஏத்த மாதிரி கரோக்கி பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு போயிட்டு ஜாலியா பாட்டு பாடி முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில தாத்தாவும் பேரனும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கிட் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க, ஏற்கனவே கையில அந்த மொத்த காசும் காலி, இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு என்ன தாத்தா, புது கஸ்டமரை பிடிச்சா போதும். என்னது கஸ்டமரா? மண்டேல கூட்டிடுவேன். யாரையும் அந்த மாதிரி கஸ்டமர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் நம்ம டோனர்னு தான் கூப்பிடணும். ஏன்னா அவங்க மூலமா தானே நமக்கு பணம் பொருள்னு தேவையானதெல்லாம் கிடைக்குது. அப்ப வாங்க தாத்தா, நம்ம போயிட்டு புது டோனரை தேடி கண்டுபிடிப்போம். நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இரு, நான் போய் நல்ல டோனரை தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாவே நோட்ட விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா தேடி அலைஞ்சதுல இவருக்கு ஒரு பணக்கார லேடியோட வீடும் கிடைக்க அன்னைக்கு நைட்டே இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. வழக்கம் போல அந்த லேடியோட வீட்டு வாசல்லே தாத்தா பேர 2 பேர் உட்கார்ந்துருக்க இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த லேடி இவங்களை பாத்துறாங்க. மறுநாள் காலையில இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இவங்களுக்கு சாப்பிட சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கவும் அப்ப நம்ம தாத்தா ஒரு ஆக்டிங்க போடுவாரு பாருங்க. சாரி மேடம், இவன் இப்படித்தான், எந்த இடத்துல எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பேரன் சாப்பிட்டு முடிச்சதுமே நாங்க அப்படி இங்க இருந்து கிளம்பி எங்கேயாவது போய் எங்க பொழப்ப ஓட்டிக்கிறோம் அப்படின்னு ஃபீலிங்க பேச இந்த அம்மா இது உண்மையை நம்பிடுறாங்க. இதுக்காக நீங்க எங்கேயோ போறீங்க, பேசாம இங்கே இருந்துட்டா என்ன, இந்த வீட்டுல எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது, நீங்க உங்க பேரன் கூட இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணுங்க. இல்ல மேடம், எங்களால உங்களுக்கு தான் சிரமம். சேச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்க இங்க தாராளமா ஸ்டே பண்ணலாம், உங்க
உங்க பேரன் ஸ்கூலுக்கு எதுவும் போய்கிட்டு இருக்கானா? அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் என் கையில காசு இல்லாததுனால அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. தாத்தா நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் வேணும்னா அவனை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கவா? சொல்ல போனா நானும் ஒரு அனாதை தான். என்ன ஒரு அழகான ஃபேமிலி தத்தெடுத்து படிக்க வச்சு நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் இன்னைக்கு ஒரு பணக்காரியா வாழ முடியுது. ஸோ உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லவும் இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த லேடியோட வீட்டிலேயே ஸ்டே பண்றாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே தாத்தாவோட மனசுக்குள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வரவும் இவரும் அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா நேரம் கிட் ஓடி வந்து, தாத்தா சீக்கிரம் வாங்க, அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுதான் கரெக்டான டைம், கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு கூப்பிட இவருக்கும் ரெண்டு மைண்டா இருக்குது. பேரனோட லைஃபை செட்டில் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுல. சோ வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டுட்டு நைஸ்ல அங்க இருந்து கிளம்ப தாத்தா தற்செயலா திரும்பி மேல பார்த்தா இது அந்த லேடி பாத்துறாங்க. ஒருத்தரை நம்பி அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அவங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணவும் எப்படி இருக்கும்? இவங்க கத்தல சத்தம் போடல, அப்படியே கண்கலங்கி நின்று பாத்துக்கிட்டு இருக்க இவருக்கும் இது ரொம்பவே கஷ்டமா போயிருது. அந்த வருத்தத்துல நல்லா மூக்கு முட்டை சரக்கு அடிச்சுட்டு இவங்க எப்பவும் பாட்டு பாடுறதுக்கு ஒரு கிளப்புக்கு போவாங்கல்ல, அங்க போய் பாட்டும் பாடிட்டு அப்படியே மட்டை ஏறாரு. வழக்கம் போல இருக்கிற பணத்தை வச்சு ஊர் சுத்துறது, பிடிச்சதை வாங்கி சாப்பிடுறது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண கையில இப்போ ஒத்த பைசா கூட கிடையாது. சோ பணத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பழையபடி ஒரு புது டோனரை தேடுற வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி கிட்ட ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவர் மட்டும் தெரு தெருவா தேடி அலைய இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கப்பல் கிடைக்கிறாங்க. பட் இவங்க ஒன்னும் நார்மலான கப்பல்லாம் கிடையாது, இவங்க ஒரு கே கப்பல்ஸ். நம்ம தாத்தா வந்து ஒரு பயங்கரமான ஆளு, ஏன் தெரியுமா? எந்தெந்த வீட்டுல குழந்தைங்க இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்கிறதுல கில்லாடி. ஒரு வழியா அடுத்த ஆடு சிக்கிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட இவர் பேரனை தேடி வந்து பார்த்தா அங்க அவனை காணோம். இங்க போனான்னு தெரியல அப்படின்னு இவரும் பதறி போய் அங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா பக்கத்திலே ஒரு ஸ்கூல் இருக்கும் போல. அந்த ஸ்கூல் வாசல்ல நின்னு பசங்க எல்லாரும் ஒரு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்க இதை நம்ம தாத்தாவும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. பேரனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட மிச்சம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு கடைக்கு போனா இவர் எதிர்பார்த்ததை விட அந்த கடைக்காரன் ரொம்பவே கம்மியா காசை கொடுக்கறான். இதை பார்த்தது நம்ம தாத்தா சும்மா விட்டுருவாரா? அவன் கூட பேரம் பேசி சண்டை போட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கிடுறாரு. அப்ப அங்க ஒரு பழைய கேமரா ஒன்று இருக்கிறத பார்த்தது இவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. நீ மிச்ச காசெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலா நான் இந்த கேமரா வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு போக வழக்கம் போல நம்ம போய் அந்த கடையில இருந்து ஒரு பொருளை ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிடுறான். கையில கொஞ்சம் காசு வரவும் பழையபடி தீம் பார்க்கு போய் ஜாலியா விளையாடுறது, பிடிச்சதை வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பழைய கேமராவை எடுத்துட்டு போனார்ல, அதுல தாத்தாவும் பேரனும் வளைச்சு வளைச்சு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. மறுநாள் இவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த கே கப்பல் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ண அவங்க ரெண்டு பேரும் இவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பலுக்கு நம்ம கிட்ட ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு போல. உங்களுக்கே தெரியும் எங்களால நினைச்சா கூட குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. ஒரு குழந்தை இருந்தாதான் அது அந்த ஃபேமிலிக்கு அழகு. நீங்க தப்பா நினைக்கலனா நாங்க வேணும்னா கிட்ட தத்தெடுத்து வளர்க்குறோமே, எங்களுக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம தாத்தா பயங்கரமா ஆக்டிங்க போடுறாரு. நீங்க இப்படி திடீர்னு தத்தெடுக்கிறத பத்தி கேட்கவும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது என்னோட பேரை மட்டும்தான். அவனை நல்லபடியா வளர்த்து எப்படியாவது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதோ உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. சோ நீங்களே கிட்ட தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தை பார்க்கணுமே. ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் கிட்ட எங்களோட பையன், அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளா மாத்தி காட்டுறோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்மால் என்னைக்கு வெறும் கையோட போயிருக்காரு. நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? இல்ல என் கையில சுத்தமா பணமே இல்ல, ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டு செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, சோ உங்களால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மூஞ்ச பாவமா வச்சுட்டு கேட்கவும் இவங்களும் யோசிக்காம ஒரு கவர் ஃபுல்லா நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. நீங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இதுல நிறைய பணம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்காக தான் தாத்தா. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தாராளமா எங்ககிட்ட வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப வேணாலும் உங்க பேரனை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவர் கண்ணுல கண்ணீரோட என் பேரனை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அன்னைக்கு நைட் இவங்க பிளான் போட்ட மாதிரியே கிட் அவன் கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வர இவனுக்காக வீட்டுக்கு வெளியே நம்ம தாத்தாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே குட்டிப்பையா, சொன்ன மாதிரி செஞ்சு கட்டிட்டியே, சரி வா யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு தப்பிச்சு ஓட இது அந்த ரெண்டு பேரும் பாத்துறாங்க. இப்படி ஏமாத்திட்டு ஓடுறத பார்த்தா சும்மா விட்டுருவாங்களா? பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓட நம்ம குட்டி பையன் ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்ல அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதை பார்த்ததும் பேரனுக்கு என்னாச்சோ அப்படின்னு தாத்தா பதட்டத்துல இருக்க அந்த கே கப்பல் தான் ஆம்புலன்ஸை வர சொல்லி கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கிட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நம்ம தாத்தாவை விடவும் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அவனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லவும் தான் எல்லாருக்கும் நிம்மதியே. இவன் பயங்கர கோவத்தோட தாத்தா கிட்ட வந்து, யோ உன் பேரன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறே, உனக்கு அசிங்கமா இல்ல? பாவம் அந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? அந்த பையனோட மூஞ்சிக்காக போலீஸ் கிட்ட சொல்லாம உன்னை நாங்க மன்னிச்சு விட்டுறோம். எங்க வீட்டுல இருந்து நீ திருடின பொருட்கள் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, ஒழுங்கு மரியாதையா நீ மட்டும் இங்க இருந்து ஓடி போயிரு, இனிமேல் உன் பேரன் எங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இவரை மட்டும் துரத்தி விட்டுறாங்க. பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சோகமா நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம பையன் எப்படி எஸ்கேப் ஆகி பழையபடி தாத்தா கிட்டே ஓடி வந்துடுறான்.
பேரனை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவன் ரொம்ப நாளா பீச்சுக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான் போல. சோ இவர் திருடிட்டு வந்த பொருள் அப்புறம் கையில கொஞ்சம் பணம் இருக்குதுல, இது எல்லாத்தையும் வச்சு இவன் ஆசைப்பட்ட மாதிரியே லாங் டிராவல் பண்ணி ஒரு பீச்சுக்கும் போறாங்க. அங்க போனது நம்ம பயலோட முகத்தை பார்க்கணுமே, இவன் லைஃப்ல இந்த மாதிரி சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான் போல, அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து சன்செட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தாத்தா ஒரு முக்கியமான விஷயத்த பேரங்கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம தாத்தா டீனேஜர் அந்த சமயத்துல படங்கள்ல ஹீரோவாவும் சைடு ஆக்டராவும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு போல. பட் டைரக்டர் கூட நடந்த ஏதோ ஒரு ஃபைட்னால இவரை படத்துல இருந்து டிராப் பண்ணது மட்டும் இல்லாம வேற எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இவரை கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு சினிமா விட்டவர் தான் இப்ப வரைக்கும் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. அது மட்டும் இல்லாம இன்னொரு உண்மையும் நமக்கு இங்க தெரிய வருது. ஆக்சுவலா கிட் வந்து இவரோட சொந்த பேரெல்லாம் கிடையாது, வேற யாரோ ஒருத்தரோட பையன். ஒரு நாள் வாழ்க்கையவே இழந்த சோகத்துல நல்லா மூக்கு முட்டை சரக்க போட்டு நம்ம தாத்தா ஒரு இடத்துல உட்காந்து ஓன் அழுதுகிட்டு இருக்க, அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டில ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கவும் இவரும் போய் எட்டி பார்த்தா உள்ள நம்ம கிட் தான் கை குழந்தைய கிடக்குறான். இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்க, இப்படி திடீர்னு ஒரு குழந்தை கிடைக்கவும் கடவுளா நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் இது அப்படின்னு கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இவனை வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதுவும் நம்ம பையனுக்கு எப்படி நம்ம கிட் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஒரு நாள் பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ரோடு ஓரத்துல ரெண்டு பேரு கராத்தே கிட் படம் இருக்குதுல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அதுல அந்த கிட் அப்படிங்கிற பேரு தாத்தாக்கு பிடிக்கவும் உடனே பேர் எனக்கு கிட் அப்படின்னு பேர் வச்சிடறாரு. ஊருக்கு ரிட்டர்ன் வந்ததுமே இவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்த்த மாதிரியே இவங்களுக்கு ஒரு புது டோனர் சிக்கிறாங்க. அந்த புருஷன் முன்னாடி ரெண்டு பேர் இவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசும்போது தான் தெரியுது அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைலாம் இருந்திருக்குது. பட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடுமையான நோய் அந்த சின்ன குழந்தைக்கு வந்ததுனால பாவம் இறந்து போயிட்டான். அப்ப மனசு உடஞ்சு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாம பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களால அவன் இழப்ப தாங்கிக்கவே முடியல. நேத்து நைட்டு தற்செயலா நீங்க வெளியே உட்காந்துருக்கத பார்க்கவும் தான் கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நீங்க தப்பா நினைக்கலன்னா நாங்களே அவனை தத்தெடுத்து வளர்க்கலாமா? ஒரு குழந்தைய இழந்து கஷ்டப்படுற நாங்க எக்காரணத்தை கொண்டு கிட்ட கஷ்டப்படுத்தவே மாட்டோம். எங்களுக்கும் எங்க பையன் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்காக உங்க ரெண்டு பேரையும் நாங்க பிரிச்சிருவோம் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எப்ப வேணாலும் உங்க பேரனை வந்து பார்க்கலாம். எனி டைம் இந்த வீட்டு கதை உங்களுக்காக திறந்திருக்கும். நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம தாத்தாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி பையனை நீங்களே தத்தெடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு எப்பவும் சொல்ற மாதிரி இவனை அங்க விட்டுட்டு தாத்தா மட்டும் கிளம்பி போயிடுறாரு. நைட் எல்லாரும் தூங்கினதுமே வழக்கம் போல கிட் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வர இவனுக்காக தாத்தா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ தாத்தா என்னைய மெதுவா வர வா, இதை புடி, சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு கூப்பிட இவரு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் தாத்தா என்ன பேசுற நீ, விளையாடாம ஒழுங்கா அந்த டோரை ஓபன் பண்ணி விடு. இங்க பாரு கிட், நீ வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அது இங்க இருந்தா மட்டும்தான் முடியும். இனிமேல் நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போக மாட்டேன், நீ இங்க தான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இவர் இங்க இருந்து கிளம்ப, ப்ளீஸ் தாத்தா என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு பாவம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்க இந்த பக்கம் அந்த பான் ஷாப்போட ஓனர் இருக்கார்ல, அவர் நைட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா நம்ம குட்டி பையன் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். டே கிட் நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என் தாத்தாவை தேடி வந்திருக்கிறேன் அங்கிள், நீங்க எதுவும் அவரை பாத்தீங்களா? இல்லையடா, உன் தாத்தா இங்க கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் தாத்தா உன்னை தேடி வருவார் அப்படின்னு பையனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டினா நம்ம கிட்டு ஒரு பெரிய பையனா வளர்ந்து நிக்கிறான். ஒரு நாள் அப்பா அம்மா கிட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசவும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவனோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம அங்க பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தாத்தாவை பார்க்கவும் இவன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்க, பேரனை நேர்ல பார்த்தது இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே தாத்தாவை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் எங்க போறாங்க தெரியுமா? இவங்க எப்பவும் பொருளை விற்கிறதுக்காக ஒரு பான் ஷாப்புக்கு போவாங்கல்ல, அந்த கடைக்கு தான் போறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா அங்க பார்க்கவும் அந்த கடை ஓனருக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம தாத்தா இங்க இருந்து ஒரு பழைய கேமரா எடுத்துட்டு போயிருப்பார்ல, அது இப்ப நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும் போல, அந்த கேமரா விற்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. யோ தாத்தா இன்னும் இந்த கேமரா பத்திரமா தான் வச்சிருக்கியா? இந்த கேமரா தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குது. இந்த கேமரா நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ல தாத்தா இன்னைக்கு டக்குன்னு சரின்னு சொல்லியிருக்காரு. அந்த டீலுக்கு ஒத்துக்காம வழக்கம் போல பேரம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவ்வளவு வயசாகி நீங்க என்ன மாறவே இல்லைல்ல, சரி உங்களுக்காக ஃபைனலா 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லவும் இவர் அதை வாங்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. எப்பவுமே இங்க இருந்து போகும்போது கிட் வந்து இந்த கடையில இருந்து ஏதாவது ஒரு பொருளை ஆட்டை போட்டுட்டு போவோம்ல, அதே மாதிரி இப்பவும் எடுத்துக்கிட்டு ஓட இந்த தடவை ஓனர் கோவம்லாம் படல, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே கரோக்கி பாடுறதுக்காக ஒரு கிளப்புக்கு போவாங்கல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கிளப்புக்கு மறுபடியும் போயிட்டு ஜாலியா ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இந்த சந்தோஷத்தோட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தாத்தா இறந்தும் போயிடுறாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தாத்தாவை பார்த்து முழுசா கூட அவன் சந்தோஷப்படல. அதுக்குள்ள அவர் இறந்து போகவும் பாவம் நம்ம கிட் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். தாத்தாவோட பாடி அங்க இருந்து எடுத்துட்டு போக அவர் கையில ஒரு பேக் வச்சிருந்தாருல, கிட் அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலா நம்ம தாத்தா ஒண்ணு கிட்ட விட்டு பிரிஞ்சு போய் அவனை கண்டுக்காமனா இல்ல, ஒவ்வொரு நாளும் அவனுக்கே தெரியாம ஒளிஞ்சிருந்து அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவன் பிறந்தநாளை கொண்டாடும் போதும் சரி, காலேஜ்ல டிகிரி வாங்கும் போதும் சரி, இப்படி ஒவ்வொரு டைமும் அவனுக்கே தெரியாம ஒரு ஓரமா இருந்து கிட்ட பார்த்து சந்தோஷப்பட்டது
அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸை எடுத்து வச்சிருப்பாரு போல. அந்த போட்டோஸை பார்த்து தான் பாவம் நம்ம கிட் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பேரனுக்காக வாழ்ந்த நம்ம தாத்தா இறந்து போனாலும் அவரோட இந்த அழகான நினைவுகள் என்னைக்குமே அழியாது அப்படின்னு ஒரு எமோஷனலான மெசேஜோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பப்பாய்.